Hey guys, if you can give your 10 minutes on this video, I can make you more attractive. ஸோ நான் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி டூ தி ஸ்கின் கேர் ரொட்டீன் லைக் ஃபேஸ் வாஷ் போடுங்க, மாய்ஸ்சரைசர் போடுங்க, கிளென்சர் போடுங்க, அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா 100% பேர் வந்து மோஸ்ட்லி மார்னிங் எழுந்ததுமே காஃபியோ டீயோ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போகிறவங்க தான். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற 5 to 6 ஸ்டெப்ஸை மட்டும் உங்களோட ரெகுலர் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக்குள்ளவே உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸ்டெப் 1, ஃபேஸ் நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும்னா என்ன எப்படி இருக்கணும்? நல்லா பிரைட்டாக இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல நல்லா தூங்கணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் பர் டே வந்து 6 to 7 hours நல்லா தூங்கிடுங்க. அப்படி நல்லா தூங்கி எழுந்தோம்னா நமக்கு வந்து டே வந்து நல்லா ஆக்டிவாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பார்க்கறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்டெப் டூ பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் ஃபார் பாத். ஸோ நீங்கள் மார்னிங் எழுந்ததும் குளிக்கிறீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணாமல் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்களே நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, மார்னிங் எழுந்தவொடனே சில பேர்னா பவுலில் ஐஸ் போட்டு ஃபேஸை வந்து டிப் பண்ணி எடுப்பாங்க. அப்படி ஏன் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஐஸ் வாட்டரில் ஃபேஸை டிப் பண்ணி எடுக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து டைட்டனாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஸில் இருக்கிற டயர்ட்னஸை போக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிங்கிள்ஸையும் கம்மி பண்ணும். அதனால தான் மோஸ்ட்லி மார்னிங் எழுதுறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸை வந்து ஐஸ் வாட்டரில் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் குளிக்க பயன்படுத்துகிற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டராக இருக்கிறது நல்லது. ஸோ உங்களால் கோல்டு வாட்டரே குடிக்க முடியாது அப்படின்னா வார்ம் வாட்டரில் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போது கோல்டு வாட்டரில் முடிச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் கோல்டு வாட்டரில் குடிக்கும் போது நம்ம மொத்த பாடிக்குமே ஒரு டோட்டல் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஆக்டிவாகவும் இருக்க முடியும். ஸ்டெப் த்ரீ பார்த்தீங்கன்னா இன்டேக்கில் ஃபுட்டு தான். ஸோ மார்னிங் நம்ம எடுக்கிற காஃபிலேருந்து எடுக்கிற வாட்டர்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாமே நம்ம வந்து கரெக்டான ஃபுட்டாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணால் மார்னிங் நம்ம வந்து மோஸ்ட்லி வீட்டில் செய்கிறதையே நம்ம வந்து சாப்பிட்லாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மற்ற வீடியோஸில் வர்றதெல்லாம் பார்த்துட்டு ஃபேன்சியாக 2 எக்கு, 1 கிளாஸ் ஜூஸு அது மாதிரி குடிக்கிறது வந்து நல்லது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ரெகுலராக எடுக்கிற ஃபுட்டுக்கு தான் நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகிருக்கும். நம்ம இப்போ திடீர்னு அதை மொத்தத்தையும் கட் பண்ணிவிட்டு நியூ ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறன்ற பேரில் 1 கிளாஸ் ஜூஸு, கம்மியான ஃபுட்டு அது மாதிரி எடுத்துக்கணும்னா உங்களுக்கு ஃபுல் டே டயர்டாகும், பாடியில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும், உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, டெய்லி நீங்கள் எடுக்கிற ஃபுட்டை சாப்பிடுங்க, கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க, அதிகமாக வேண்டாம். முடிஞ்சால் அது கூட சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எக்கோ இல்லை ஃப்ரெஷ் ஜூஸோ அது மாதிரி எடுத்துக்கலாம். முடிஞ்சளவுக்கு எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கின்னு ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணால் தான் நம்ம உடம்பும் வந்து நம்ம பாடியை தகுந்த மாதிரி மெதுவாக அதுக்கு அடாப்ட் ஆகும். ஸோ உடனே கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டீனை மாற்றி ஃபுட்டை வந்து கரெக்டாக பாடிக்கு தேவையான மாதிரி சாப்பிடுங்க. ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா ஸ்மெல். ஸோ உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஸ்மெல் வரணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் நல்ல ஸ்மெல்லில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனி கான்ஃபிடென்ட் தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்பியரன்ஸும் ஒரு இடத்துல போனீங்கன்னா அங்கே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு டைமாவது உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும்போது உங்களுக்கு அதை வந்து ஒரு தனி கான்ஃபிடென்ட் தரும். ஸோ அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா பர்ஃப்யூம் ஒன்று வாங்கிக்கோங்க. அது வந்து ரொம்ப ஓவர் டோஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மைல்டாகவும் இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ரேக்ரன்ஸு, நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் தருது, நல்லா இருக்குது, அது மாதிரி இந்த பர்ஃப்யூம் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து வியர் பண்ணி பழகுங்க. ஸ்மெல் நல்ல ஸ்மெல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5th ஸ்டெப் கிளாத். உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டில் இருக்கிற மாதிரி கிளாத்தை வியர் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டான ஃபிட்டில் பார்க்கவே நல்லா லுக்காக இருக்கிற மாதிரி ஷார்ப் ஷோல்டர் எட்ஜஸோடு இருக்கிற மாதிரி கிளாத்ஸ் வந்து வியர் பண்ணுங்கள். எப்போ வியர் பண்ணணும்? துணி வாஷ் பண்ண கிளாத்தை வியர் பண்ணுங்கள். கிளாத்தை வந்து அயன் பண்ணி நீட்டாக வியர் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ஷூவோ செப்பலோ வாட் எவர் இட் இஸ், அது பிரச்சனையே கிடையாது. கரெக்டான க்ளீனான நீட்டான கிளாத் வியர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டைலுக்கு உங்கள் கலருக்கு தகுந்த மாதிரியான கிளாத்தை வியர் பண்ணிப்போங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஸ்டெப் 6 அண்ட் ஃபைனல் ஸ்டெப். இது என்னென்னா, உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.